ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्स्वरूपमिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्त वृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे, ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தருக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 2ஆம் ஸ்கந்தம் 4வது அத்தியாயத்துடைய கடைசி ஸ்லோகம். 2ஆம் ஸ்கந்தம் 4ஆம் அத்தியாயத்தோட 25வது ஸ்லோகம் இன்னைக்கு படிக்கிறது. ஏதத் ஏவாத்ம பூராஜன் நாரதாய விபுச்சதே வேத கர்ப்போப்யதா சாக்ஷாத் யத்தாக ஹரிராத்மனக. ஓ அன்புள்ள மன்னரே, முதலாக பிறந்தவரான பிரம்மாவிற்கு அவரது பிறப்பின் ஆரம்பத்திலேயே பகவான் வேத அறிவை புகட்டினார். பகவான் தமது சொந்த மகனிடம் பிரம்மதேவரிடம் நேரடியாக பேசியதைப் போலவே பிரம்மாவும் இந்த விஷயத்தை பற்றி நாரதர் கேட்ட கேள்விக்கு தக்கவாறு விடையளித்தார். சரி, இப்போ வேதம் இன்னைக்கு வகுப்பு என்னன்னா, வேத அறிவை பெறுவதற்கான வழிமுறை என்ன, வேத அறிவை பெறுவதற்கான வழிமுறை என்ன அப்படின்னா, முதல்ல வேதம்னா என்னன்னு தெரியும். வேதம்னா என்ன, வேதத்துடைய முதல்ல வந்து இன்னைக்கு வகுப்பு கொஞ்சம் தத்துவார்த்தமா இருக்கும். ஆனா நிறைய விஷயம் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்குவோம். அப்ப கொஞ்சம் கவனமா கேட்டாதான் இது புரியும். வேதம்னா என்ன, வேதம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது, வேதங்களுடைய நோக்கம் என்ன, வேதங்களுடைய நோக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு என்ன பயன், நன்மை. அப்ப என்னென்ன கேள்வி இப்போ, வேதம்னா என்ன, வேத அறிவுனா என்ன, வேதங்களால் வேதங்களுடைய நோக்கம் என்ன, இந்த வேதங்களை தெரிந்து கொள்றதுனால நமக்கு என்ன நன்மை, இதுதானே. இப்போ யார்கிட்டயோ ஒரு விஷயத்தை பத்தி பேசினா, சரி நீங்க எதை சொல்ல வரீங்க இப்போ, இல்லையா? யார்கிட்டயோ ஒரு விஷயத்தை பத்தி பேசினா முதல்ல நீங்க என்ன சொல்ல வரீங்க, அதனால என்ன, அது தெரிஞ்சுட்டா எனக்கு என்ன நன்மை, உங்க நோக்கம், நீங்க என்ன சொல்ல வரீங்க, உங்க நோக்கம் என்ன, அதனால எனக்கு என்ன நன்மை. இந்த 3 விஷயம் இருக்கும். சம்பந்தம், அபிதேயம், பிரயோஜனம். சம்பந்தம், இந்த நீங்க சொல்ல வர விஷயத்தோட சம்பந்தம், எனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு. இப்ப யாராவது என்கிட்ட ஒண்ணு பேச வந்தாங்கன்னா எனக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, முதல்ல அதை நான் ஏன் தெரிஞ்சுக்கணும், அதனால எனக்கு என்ன பிரயோஜனம், சரியா? அப்போ வேதம்னா என்னது, இந்த வேதம் சொல்றாங்களே, வேதம்னா என்னது? வேதம்னா அறிவு. அப்ப நமக்குள்ள அறிவு இல்லையா? அறிவு பிரபு. வேதம்னா அறிவு. சரி, எதை பற்றி அறிவு? வேதம் என்ன சொல்ல வருது? ஆன்லைன்ல இருக்கிறவங்க பதில் தெரிஞ்சா கை தூக்குங்க. ஓகே, நீங்க கை தூக்கிட்டு அப்படியே வெயிட் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து வகுப்பு 2 இடத்துலயும் நடக்குது. ஆன்சைட்லயும் நடக்குது, ஆன்லைன்லயும் நடக்குது, 2 இடத்துலயும் நடக்குது. அதனால முதல்ல கேள்வி வந்து இங்க நேர்ல இருக்கிறவங்களுக்கு, அடுத்த கேள்வி வந்து இங்க ஆன்லைன்ல அட்டன் பண்றவங்க. அதனால ஆன்லைன்ல பதில் தெரிஞ்சவங்க கை தூக்கிட்டு வெயிட் பண்ணுங்க. சரி, இப்போ வேதம் என்றால் அறிவு. வேதம் என்றால் ரகசியமாக ஒரு விஷயத்தை சொல்ல வருது, மறைத்து வைத்திருப்பது, ஒழித்து. வேதத்துல என்ன மறைச்சிருக்கு, என்ன ஒழிச்சிருக்கு, வேதம் என்ன சொல்ல வருது. சோ வேதம்னா அறிவு. அப்போ இந்த வேத அறிவு, இந்த வேதம் எதுக்காக, வேதம்னா நம்ம யாராவது வேதம் பார்த்திருக்கிறோமா? நம்ம யாருமே வேதம் பார்த்தது இல்லை. இங்க யாராவது வேதம் பார்த்திருக்கிறோமா, இல்ல வேதத்தை படிச்சிருக்கிறோமா, இல்ல வேதத்தை தான் கேட்டிருக்கோம். ரிக் வேதம், எத்தனை வேதம் இருக்கு? 4 வேதம். ரிக், யஜுர், சாம், அதர்வம், 4 வேதம். இந்த 4 வேதங்கள் இருக்கு. இந்த வேதங்களை நம்ம பார்த்ததும் இல்லை, படிச்சதும் இல்லை, கேட்டதும் இல்லை. ஏதாவது ஒரு சில இடங்கள்ல ஸ்ரீரங்கம், காஞ்சிபுரம், இந்த மாதிரி புனித ஸ்தலங்கள்ல வேத பாடசாலைன்னு இருக்கும். வேத பாடசாலை, வேதம் கற்றுக் கொடுக்கும் பாடசாலை.
ஆனா ஒரு காலத்துல எல்லா பள்ளிக்கூடமும் வேத பாடசாலையா தான் இருக்கு. சில வருடங்களுக்கு முன்னாடி. அதாவது ஆங்கிலேயர்கள் வர்றதுக்கு முன்னாடி. ஆங்கிலேயர்கள் எப்ப இந்தியாவுல வந்தாங்க? போச்சு இதெல்லாம் கேட்டா 200 வருஷத்துக்கு மேல ஆச்சு. 200 வருஷத்துக்கு முன்னாடி ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியாவுக்குள்ள வந்தாங்க. அப்போ என்ன ஆச்சு? நம்ம இந்த கல்வி திட்டம்லாம் கைய விட்டு போயிடுச்சு. மேற்கத்திய கல்வி தான் இப்ப நம்ம படிக்கிறோம். ஆனா நமக்கு என்ன பாடத்திட்டம் இருந்ததுன்னா, வேத பாடசாலை தான் இருக்கு. குருகுல் திட்டம். குருகுல கல்வி வேத பாடசாலை. அப்போ எதுக்காக இந்த வேத பாடசாலையில என்ன சொல்லிக் குடுத்தாங்க அப்போ? இந்த வேத பாடசாலை, வேத பாடசாலை, வேத பாடம் சொல்லிக் கொடுக்கும் இடம். ஆசிரமம், குருகுலம், குருகுலம். அதாவது குருவோடு தங்கியிருந்து வேதம் படிப்பது. குருவோட தங்கிட்டு ஆன்மீக குரு, அந்த குருவானவர் வேதம் சொல்லிக் கொடுப்பாரு. டீச்சர். அப்ப டீச்சர தேடி போனாங்க. ஒரு காலத்துல ஸ்டூடண்ட் எல்லாம் டீச்சர தேடி போனாங்க. இன்னைக்கு ஸ்கூல்ல வந்து தேடி வந்து எங்க ஸ்கூல்ல சேர்த்துங்க. எங்க ஸ்கூல்ல சேர்த்துங்க. நான் உங்களுக்கு ஃபீஸ் கம்மியா குடுக்குறோம். அப்புறம் நாங்க நெறைய சலுகை குடுக்குறோம். எங்க ஸ்கூல்ல படிச்சா உங்க பசங்க ஃபர்ஸ்ட் மார்க் வருவாங்க. எங்க ஸ்கூல் வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட். இப்படி அட்வர்டைஸ்மென்ட் பண்றாங்க. இப்போ இன்னைக்கு கல்வி வந்து இன்னைக்கு இருக்கிற கல்வி முறை வந்து மேற்கத்திய கல்வி. இன்னைக்கு இருக்கிற கல்வி முறை வந்து வியாபாரம். இன்னைக்கு இருக்கிற கல்வி முறை பௌதிகம். இன்னைக்கு இருக்கிற எஜுகேஷன் ஃபுல்லா எப்படி இருக்குன்னா, வியாபாரமும், பௌதிகம் தான். ஆன்மீக கல்வியே கிடையாது. பிசினஸ் தான். ஆனா ஒரு காலத்துல கல்விக்கூடத்த தேடி போனாங்க. கல்விக்கூடத்த தேடி போனாங்க. அப்ப என்னன்னா, இந்த வேத பாடம் வேத பாடம் ஏன் ஒருத்தர் கத்துக்கணும்? ஏன் இந்த வேதத்த படிக்கிறதுனால என்ன நன்மை? வேதம் என்ன சொல்லிக் குடுக்குது? வேதம் வந்து ஒரு சமுத்திரம் போல, கடல். வேதம் வந்து ஒரு கடல், சமுத்திரம். அந்த கடல்ல போனா என்னெல்லாம் கிடைக்கும்? கடல் சமுத்திரம் இருக்கு இல்லையா? கடல்ல போனா என்னெல்லாம் கிடைக்கும்? முத்து கிடைக்கும். ஒருத்தரா ஒண்ணொண்ணா சொல்லுங்க. உங்களுக்கு என்ன கிடைக்கும் கடல்ல போனா? ஆ? சங்கு கிடைக்கும். முத்து கிடைக்கும். அது ஏற்கனவே சொல்லிட்டாங்க. மீன் கிடைக்கும். சிப்பி சிப்பி கிடைக்கும். சிப்பி கிடைக்கும், முத்து கிடைக்கும், மீன் கிடைக்கும். அப்புறம் திமிங்கலா இருக்கும், சுறா மீன்லாம் இருக்கும். சங்கு வலம்புரி இடம்புரி. சங்கு கிடைக்கும். இந்திராணி மாதாஜி. பவளம் கிடைக்கும். பவளம் பவளம் எல்லாம் கிடைக்கும். சரி, ஓகே. அப்புறம் உப்பு கிடைக்கும். வெரி குட். உப்பு கிடைக்கும். தண்ணி கிடைக்கும். எஸ், வெரி குட். தண்ணி கிடைக்குது. அப்புறம் ஆமை எல்லாம் இருக்கு. நண்டு இருக்கு. 9 லட்சம் வகையான உயிரினங்கள் இருக்கு. அக்வாட்டிக்ஸ், நீர்வாழ் உயிரினங்கள் 9 லட்சம். ஜலஜா நவலக்ஷானி. ஜலஜா நவலக்ஷானினா சமுத்திரத்துல மட்டும் 9 லட்சம், தண்ணியில மட்டும் 9 லட்சம் வகையான உயிரினங்கள் இருக்கு. கடல் பாசி, கடல் தாவரங்கள், கடல் வாழ் உயிரினங்கள், இப்படி எல்லாம் இருக்கு. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு நோக்கத்துக்காக போவாங்க. சிலர் கடலோரம் காத்து வாங்க போவாங்க. கடல் காத்து நல்லா இருக்கும் அப்படின்னு கடலோரம் காத்து வாங்க போவாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க? ஒரு சிலர் வந்து கடல்ல காத்து வாங்க போவாங்க. கரெக்டா? ஒரு சிலர் கடல்ல பீச்ல போய் கடற்கரையில போய் காத்து வாங்குவாங்க. ஒரு சிலர் கடலுக்குள்ள போய் சுண்டல் சாப்பிட்டு அங்க உட்காந்து கடல் அலையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. என்னைக்காவது வாழ்க்கையில கஷ்டம் வருது, துன்பம் வந்துன்னா கடல்ல போய் உட்காந்துட்டு அலையே பார்த்துட்டு இருப்பாங்க. என்னடா அது, இந்த அலை மாதிரி அலையா வந்துட்டுமே என் வாழ்க்கையில கஷ்டம் கட்டமா வந்துட்டு இருக்கே அப்படின்னு கடல் அலையை பார்த்து கொஞ்சம் சமாதானம் ஆயிக்குவாங்க இல்லையா? சிலர் கடல்ல போய் காத்து வாங்குறாங்க. சில கடல்ல போய் சுண்டல் சாப்பிடுறாங்க. சிலர் கடல்ல போய் காதலர் ஜோடிகள்லாம் போய் சுத்திட்டு இருப்பாங்க. சிலர் கடல்ல போய் வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அதான் வாழ்வாதாரம். சிலருக்கு வந்து கடல்ல போய் மன வருத்தத்தை வந்து கொட்டி தீக்குறாங்க. கடல் அலையை எண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சிலர் வந்து கடல்ல கால் நினைச்சு விளையாடிட்டு இருப்பாங்க. கடல் அலை வரும்போது ஓடி போவாங்க. அது வரும்போது திரும்ப பின்னாடி ரிவர்ஸ்ல ஓடி வருவாங்க. சிலர் கடல்ல விளையாடிட்டு இருப்பாங்க. சிலர் கடல்ல மீன் பிடிக்க போவாங்க. சிலர் கடல்ல முத்து எடுக்கிறதுக்காக போவாங்க. இப்படி இந்த கடல் வந்து எல்லாருடைய தேவையும் பூர்த்தி பண்ணுது. கடல் என்ன பண்ணுது? சமுத்திரம் வந்து எல்லாருடைய தேவையும் பூர்த்தி பண்ணுது. அதே மாதிரிதான் வேதத்திலயும் நிறைய விஷயம் இருக்கு. வேதத்துல நிறைய இருக்கு. இப்போ வேதம்னா என்னதுன்னா,
இப்ப கடல் கடல் எப்ப தோன்றியது? கடல் எப்ப தோன்றியது? பிரபஞ்சம் சிருஷ்டிக்கும் போது சமுத்திரமும் இருந்து கடல் இருந்து. பிரபஞ்சம் சிருஷ்டிக்கப்படும் போது சமுத்திரமும் இருந்தது. கரெக்டா? சரி, அடுத்தது அதே போலதான் பிரபஞ்சம் சிருஷ்டிக்கப்படும் போது சமுத்திரம் கடல் இருந்த மாதிரி பிரபஞ்சம் சிருஷ்டிக்கப்படும் போது வேதமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பிரபஞ்சம் உருவாக்கும் போது வேதத்துக்கு வந்து சப்த பிரம்மம் பேர். சப்தா சவுண்ட். வேதம்னா சப்தம், சப்த பிரம்மம் சவுண்ட். அப்ப முதல்ல வேதம் எழுத்து வடிவுல கிடையாது. முந்தைய வருஷங்களுக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த பிரபஞ்சம் சிருஷ்டிக்கப்பட்ட போது எப்படி உலகம் படைக்கப்பட்ட போது சமுத்திரம் இருந்ததோ அதே போல உலகம் சிருஷ்டிக்கப்படும் போதே வேதங்களும் படைக்கப்பட்டது. சரி, வேதங்கள் எதுக்காக படைக்கப்பட்டது? வேதம் என்ன சொல்லுது? அப்ப வேதம் என்ன சொல்லி கொடுக்குது? வேதத்துல என்னெல்லாம் இருக்கு? இப்ப கடல்ல நிறைய பார்த்தோம். கடல்ல வந்து கடல் பாசி இருக்கு, மீன் இருக்கு, காத்து வாங்க போறாங்க, விளையாட போறாங்க, முத்து எடுத்துட்டு வர்றாங்க, மீன் பிடிச்சிட்டு வர்றாங்க. இதெல்லாம் சிலருக்கு கடல் வாழ்வாதாரமா இருக்கு, சிலருக்கு கடல் விளையாட்டு மைதானமா இருக்கு, சிலருக்கு கடல் வந்து அதி அற்புதமான பொருட்களை கொடுக்குது. கடல் எல்லாமே கொடுக்குது இல்லையா? அவங்கவுங்க தேவைக்கு தகுந்தாற் போல கடலை போய் பயன்படுத்திக்கிறாங்க. அவங்கவுங்க தேவைக்கு தகுந்தாற் போல கடல். அதே மாதிரி இந்த உலகம் பிரபஞ்சம் சிருஷ்டிக்கப்பட்ட போது வேதமும் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்ப வேதம் எதுக்காக கொடுக்கப்பட்டது? வேதம் வந்து சவுண்டு, சப்தம். அப்ப எழுத்து வடிவுல கிடையாது. வேதம் எதுக்காக கொடுத்தாங்க? வேதத்துல வந்து எப்படின்னா, இப்ப கடல்ல இவ்வளவு விஷயம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி வேதமும் ஒரு பெரிய கடல், வேதமும் ஒரு பெரிய சமுத்திரம். அந்த சமுத்திரத்துல எல்லாமே கிடைக்கும். மனுஷனுக்கு தேவையான இந்த உலகம் சிருஷ்டிக்கப்பட்ட உடனே, உயிர்வாளிகள் சிருஷ்டிக்கப்பட்ட உடனே இந்த உயிர்வாளிகளுக்கு என்னென்ன தேவை, இந்த உயிர்வாளிகளுக்கு என்னென்ன தேவை, இந்த மனித வாழ்க்கையை எப்படி பயன்படுத்திக்கணும், மனித வாழ்க்கையின் நோக்கம் என்ன, மனித வாழ்க்கைய எப்படி நம்ம சரிவர பயன்படுத்திக்கிறது. அப்போ வேதத்துல 4 முக்கியமான விஷயம் சொல்லிருக்கு. வேதத்துல 4 முக்கியமான விஷயம். இந்த வேதம் படிக்கிறது மூலமா, வேதத்தை கேட்கறது மூலமா இந்த 4 விஷயம் தான் பரவலா வேதத்துல. என்னென்னது? தர்மா, அர்த்தா, காமா, மோக்ஷா. தர்மா, அர்த்தா, காமா, மோக்ஷா. அறம், பொருள், இன்பம், வீடு. அறம் என்றால் தர்மம், பொருள் என்றால் பொருளாதாரம், காமம் என்றால் பௌதிக ஆசை, மோட்சம்னா முக்தி. அறம், பொருள், இன்பம், வீடு. அப்போ ஒரு மனித குலத்தோட தர்மம் என்ன? வேதத்துல என்ன சொல்லிருக்கு? மனித குலத்தோட தர்மம் என்ன? இந்த மனிதராகப்பட்டவங்க என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எது சரி, எது தப்பு, எது தர்மம், எது அதர்மம், எது பாவம், எது புண்ணியம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஒருத்தருடைய தர்மம் என்ன? ஒரு குடும்பஸ்தரான ஒரு கணவருடைய தர்மம் என்ன, மனைவியோட தர்மம் என்ன, பெற்றோருடைய தர்மம் என்ன, பிள்ளைகளுடைய தர்மம் என்ன, ராஜாவுடைய தர்மம் என்ன, பிராமணருடைய தர்மம் என்ன, இந்த மாதிரி நிறைய தர்மங்கள் சொல்லியிருக்கு. நிறைய உபதர்மங்கள்லாம் சொல்லியிருக்கு வேதத்துல. அப்ப முதல்ல இதுல ஏதா ஒண்ணு நம்ம மேட்ச் ஆகும். இந்த உலகத்துல நம்ம உடல் எடுத்துக்கணும் இல்லையா? மனுஷனாகப்பட்டவன் நாம எதையாவது உள்ள மேட்ச் ஆகும். இப்ப இந்த சத்சங்கத்துல இருக்கிறவங்க பூரா குடும்பஸ்தர்கள். அப்ப இது எதுல மேட்ச் ஆகுது? இல்லற தர்மம் இல்லையா? அப்போ வேதத்துல வந்து இல்லற தர்மம், நான் குடும்ப வாழ்க்கை எப்படி நடத்தணும். இப்ப நான் வந்து பிரம்மச்சாரி. அப்ப பிரம்மச்சாரியோட தர்மம் என்ன? அப்ப நான் பிரம்மச்சாரியோட தர்மம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்கெல்லாம் குடும்பத்துடைய தர்மம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். தர்மே நகினா பசுபி சமானா அப்படின்னு என்ன அர்த்தம்? தர்மத்தை பின்பற்றலைன்னா அவன் விலங்கு மாதிரி. தர்மத்தை பின்பற்றலைன்னா விலங்கு மாதிரி. விலங்குகளுக்கு ஏதாவது தர்மம் இருக்கா? ஒரு நாய்க்கு ஏதாவது தர்மம் இருக்கா? நாய் என்ன பண்ணுவோம்? தெருவிலேயே சாப்பிடும், அங்கேயே தூங்கும், அங்கேயே யாராவது அப்படின்னு குலைக்கும், அப்புறம் அங்கேயே கடிக்க வரும், அங்கேயே புலன்பு அனுபவிக்கும். ஆனா மனுஷனுக்கு அப்படி இல்லை. மனிதனுக்குன்னு சில கோட்பாடுகள்லாம் இருக்கு, சில தர்மங்கள்லாம் இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சும்மா மனித வாழ்க்கையை பிரபுபாதர் சொல்ற மாதிரி பூனை மாதிரி நாய் மாதிரி வாழ்றதுக்கு இல்ல. மனித வாழ்க்கையில என்னுடைய தர்மம் என்ன? அப்போ நான் பிரம்மச்சாரியா, இந்த பிரம்மச்சாரி என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, ஒரு குடும்பஸ்தர் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இது தர்மம். அதுக்கப்புறம் என்ன வேணும்? இது எல்லாருக்கும் வேணும். அருள் இல்லாருக்கு அப்புலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை. அருள் இல்லாருக்கு அப்புலகம் இல்லை. அருள் இல்லாததுக்கு எந்த உலகம் இல்ல?
அருள் இல்லாருக்கு இறைவனுடைய உலகம் இல்ல. யாருக்கு இறைவனுடைய அருள் கிடைக்கலையோ அவங்களுக்கு இறைவனுடைய உலகம் இல்ல. இறைவனுடைய அருள் கிடைக்காதவங்களுக்கு இறைவனுடைய உலகம் இல்ல. அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்ல. பொருள் இல்லாருக்கு இந்த உலகத்துல பொருள் இல்லாம வாழ முடியாதுன்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலி ஒருவர் தன்னைத்தானே பராமரிச்சுக்க முடியும். ஆனா இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க? பொருள் இல்லாம வாழ முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க. ஒரு காலத்துல எளிமையா வாழ்ந்தாங்க. வேத கால வாழ்க்கை, அதான் வேத கால வாழ்க்கை. வேத நாகரிகம், வேத நாகரிகம், வேத கால வாழ்க்கை, வேத கல்வி, வேத வழியில நம்ம வந்து வாழ்ந்தோம். இதை நம்ம தொலைச்சிட்டோம். காரணம் இந்த பயிற்சி இல்ல. இந்த பயிற்சி இல்லாதனால இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க? பணம் இருந்தாதான் இங்க வாழ முடியும். காசு இருந்தாதான் 4 பேர் மதிப்பாங்க. இல்லையா? இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க? பணம் காசு இல்லைன்னா யாருமே நம்மள மதிக்க மாட்டாங்க. பணம் காசு இல்லைன்னா கோயிலுக்குள்ள கூட விட மாட்டாங்க. தட்டுல காசு போட்டாதான் பூஜாரி வந்து சடாரி வைப்பாரு. தட்டுல காசு போடலைன்னா போட்டு போட்டு இல்ல போங்க. இல்லையா? தட்டுல காசு போட்டா பூஜாரி 10 ரூபா கொடுத்தா 10 ரூபா 10 ரூபா கொடுத்தா பூஜாரி சடாரி கொடுப்பாரு. 20 ரூபா கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் குங்குமம் தருவார். 30 ரூபா கொடுத்தா உள்ள இருந்து போய் ஒரு பூ எடுத்துட்டு வந்து தருவார். 100 ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களை சாமி கிட்டே கொண்டு விட்டுருவாரு. 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா சாமியே நீங்க கூட்டிட்டு வந்துடலாம். 1000 ரூபா கொடுத்தா நீங்க அங்க கோயில்ல சாமி விக்கிரகத்தையும் நீங்க தூக்கிட்டு வந்துடலாம். அந்த மாதிரி கலியுகத்துல வழிபாடு ஸ்தலங்கள்லாம் வந்து வியாபாரம் ஆயிடுச்சு. வழிபாட்டு ஸ்தலங்கள்லாம் கலியுகத்துல வியாபாரம் ஆயிடுச்சு. கியூல போனா ஒரு தரிசனம், அப்புறம் 50 ரூபாய்க்கு ஒரு தரிசனம், 100 ரூபாய்க்கு ஒரு தரிசனம், 1000 ரூபாய்க்கு ஒரு தரிசனம், விஐபி தரிசனம். இப்படி எல்லாம் வந்து கலியுகத்துல இதெல்லாம் வியாபாரம் ஆக்கிட்டாங்க. அப்போ என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இந்த வேதத்து மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன? அப்போ இந்த உலகம் சிருஷ்டிக்கப்பட்ட போது வேதமும் கொடுக்கப்பட்டது. அந்த வேதத்துல யார் என்னென்ன பண்ணணும்? தர்மம்னா என்ன? தர்மம்னா என்னது? அப்போ ஃபர்ஸ்ட் இப்ப தர்மம்னு பேசுறீங்களே, தர்மம்னா என்னது? தர்மம்னா என்ன? சரி, தர்மம்னா பகவான் என்ன சொல்றாரோ அதான் தர்மம். அப்ப தர்மம்னா என்னது? பிரபுபார் தர்மங்கிறதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாருங்க? ஆன்லைன்ல இருக்கிறவங்க யாருக்கா தெரியுமா? தர்மம்னா என்ன? கை தூக்குங்க. அம்மா தாயே தர்மம் பண்ணுங்கம்மா, அதை சொல்லிடாது. அது இல்ல தர்மம். இந்திராணி மாதாஜி, தர்மம் என்றால் என்ன? சீஜா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. எதையும் எதிர்பார்க்காம, பலன் எதுவும் எதிர்பார்க்காம செய்யறதுதான் தர்மம். சரி, ஓகே. இன்னும் தெளிவா சொல்ல போனா தர்மம்னா பகவானுக்காக செய்யறது பிரபு. அது பரோ தர்மம். அது உயர்ந்த தர்மம். பகவானுக்காக செயல்படுறது உயர்ந்த தர்மம். முதல்ல தர்மம்னா என்னது? அதர்மம் செய்யறத செய்யாம நன்மைகளை செய்யறது. ஓகே, தர்மத்துக்கு எதிரானது அதர்மம். ஃபர்ஸ்ட் தர்மம்னா என்னது? தர்மத்துக்கு எதிரானது அதர்மம். தர்மம்னா என்னது? விமலாங்கி மாதாஜி. சாஸ்திரப்படி வாழ்வது தர்மம். ஓகே, சாஸ்திரப்படி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மிளகாய்க்கு வந்து அதனுடைய காரத்தன்மை தான் தர்மம் சொல்லுவாங்க. தர்மம் என்றால் மாற்றம் இல்லாதது. மாற்றம் இல்லாதது. மாற்றம் இல்லாதது. அது அது என்னதுன்னா ஒருத்தருடைய தர்மா அப்படிங்கிறதுக்கு ப்ராப்பரா என்ன டிரான்ஸ்லேஷன் பண்றோம்னா ஆக்குபேஷனல் டியூட்டி. ஒருத்தர் செய்ய வேண்டிய கடமை, ஒருத்தர் செய்ய வேண்டிய ஒரு தர்மம். இது என்னுடைய தர்மம். அப்ப என்ன அர்த்தம்? சர்க்கரையோட தர்மம் இனிக்கிறது, மிளகாயோட தர்மம் காரம். மிளகாய்னா காரம், அதான் மிளகாயோட தர்மம். சர்க்கரையோட தர்மம் இனிக்கிறது. அது மாதிரி ஜீவனுக்கு ஒரு தர்மம் இருக்கு. ஜீவனுடைய தர்மம் என்னன்னா பகவானுக்கு சேவை. ஜீவேரே சொல்பவர் ஜீவேரே சொல்பவர் கிருஷ்ணரே நித்யதாஸ். சோ இதுதான் ஜீவனுடைய தர்மம். அப்போ இந்த இதுதான் மைய கரு. கரு என்னன்னா நான் கிருஷ்ணருக்கு சேவை பண்ணணும். ஜீவாத்மாவைய நான் கிருஷ்ணருக்கு சேவை பண்ணணும். அதுக்காக சில உப தர்மங்கள். என்னுடைய பரோ தர்மம், என்னுடைய உயர்ந்த தர்மம் என்னன்னா கிருஷ்ணருக்கு சேவை பண்ணணும். அது எனக்கு தெரியாதனால, அது நான் மறந்து போயிட்டதுனால இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் என்னுடைய உயர்ந்த தர்மம் என்ன, இந்த மனித குலத்துடைய உயர்ந்த தர்மம் என்ன, இந்த மனித குலம் என்ன பண்ணணும், எதை செய்யணும், இந்த மனித வாழ்க்கையோட லட்சியம் என்ன, நோக்கம் என்னன்னு மறந்து போயிட்டோம். அதுதான் பரோ தர்மம். சவே பும்சா பரோ தர்மம் ஏதோ பக்தி ரதோக்ஷஜே. பகவான் கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு ஆற்றுவதுதான்
பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சேவை செய்வதுதான் உயர்ந்த தர்மம், பரவ தர்மம். அதுக்கு என்ன படுத்திக்கிறதுக்காக சில உப தர்மங்கள்ல இருக்கு. சில உப தர்மங்கள். இப்ப நான் சொன்ன மாதிரி பிரம்மச்சரிய தர்மம். இந்த பிரம்மச்சரிய தர்மத்தை சரிவர கடைபிடிச்சு கிருஷ்ணருக்கு சேவை பண்ணணும். குடும்பஸ்தர் கிரகஸ்த தர்மம். அந்த கிரகஸ்த தர்மத்தில் இருந்துகிட்டு எப்படி கிருஷ்ணருக்கு சேவை பண்றது? பிராமண தர்மத்தில இருந்து எப்படி கிருஷ்ணருக்கு சேவை பண்றது? ஒரு சத்திரியனா இருந்து எப்படி கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறது? அப்ப இந்த உப தர்மங்கள் எல்லாமே வேதத்துல சொல்லியிருக்கு. எதுக்காக? அதோட நோக்கம் கிருஷ்ணாவை திருப்திப்படுத்துறது தான். கிருஷ்ணாவை திருப்திப்படுத்துறது. அப்போ இந்த மனித குலத்துல முதல்ல நம்முடைய தர்மம் என்னன்னு வேதம் சொல்லி கொடுத்தது. அந்த தர்மத்தில் இருந்துகிட்டே என்னுடைய பொருளாதாரத்தை எப்படி நான் உயர்த்திக்கிறது? இப்போ பிரம்மச்சாரிகளுக்கும் சன்னியாசிகளுக்கும் பொருளாதாரம் தேவையில்லை. ஏன் தேவையில்லை? அவங்க வாழ்க்கையை யாசகம் பெற்று வாழக்கூடிய வாழ்க்கை, பிக்ஷை எடுத்து வாழ்றது. பிரம்மச்சாரி குருகுலே வாசான் குரோகிதம். ஒரு பிரம்மச்சாரி குருகுலத்துல தங்கி குருவுக்காக பிக்ஷை எடுத்து வரணும். ஆன்மீக குருவுக்காக போய் பிக்ஷை எடுத்துட்டு வந்துட்டு அதை குருகிட்ட கொடுக்கணும். குரு அன்னைக்கு சாப்பிட சொன்னா அன்னைக்கு பிரசாதம். குரு அன்னைக்கு சாப்பிட சொல்ல மறந்துட்டாருன்னா அன்னைக்கு விரதம், உபவாசம். இதுதான் பிரம்மச்சரிய வாழ்க்கை. தபஸ்யா பிரம்மச்சரியன சமேன தமேன தியாகேன. பிரம்மச்சரிய வாழ்க்கைன்னா தப வாழ்க்கை. புலநடக்கம், வாய்மை, தூய்மை, இதெல்லாம் பிரம்மச்சரிய கடைபிடிக்கணும். தப வாழ்க்கையை வாழ்றது. குருவுக்காக, குருவுடைய சேவைக்காக, குருவிட்ட இருந்து குருவுக்கு பணிவா சேவை பண்ணி அவர்கிட்ட இருந்து கத்துக்கிறது. நம்ம ஏற்கனவே இந்த கதை படிச்சிருக்கிறோமே, உபமன்யுன்னு ஒருத்தர் கடை. உபமன்யு தௌமிய ரிஷியோட சீடர். தௌமிய ரிஷி ஒரு நாள் இந்த உபமன்யு பரிச்சை பண்ணார். இவர் உண்மையாலுமே குரு பக்தி இருக்கா இருக்கு, இந்த பிரம்மச்சாரிக்கு குரு பக்தி இருக்கான்னு பரிச்சை பண்ணார். என்ன பண்ணாரு? உபமன்யு ஒரு நாள் பிக்ஷை எடுக்க போனாரு. பிக்ஷை எடுத்து வந்து யாசகம் பெற்று வந்து குருகிட்ட கொடுத்தாரு. குரு அன்னைக்கு சாப்பிட சொல்லல. குரு என்ன பண்ணாரு? சாப்பிட சொல்லாம விட்டாரு. அப்புறம் அடுத்த நாள் பார்த்தா உபமன்யு ரொம்ப எனர்ஜியா இருக்காரு. குரு கேட்டாரு, உபமன்யு, நீ இவ்வளவு எனர்ஜியா இருக்கே, நேத்து என்ன சாப்பிட்ட நீ? நான் தான் உன்னை சாப்பிட சொல்லவே இல்லையே. இன்னைக்கெல்லாம் அந்த மாதிரி இருந்தா பிரம்மச்சாரி ஆசிரமத்தை ஓடிடும். இன்னைக்குள்ள பிரம்மச்சாரிங்க எல்லாம் அந்த அளவுக்கு வேத காலத்துல இருந்த பிரம்மச்சரிய வாழ்க்கையில நீங்க நம்ம கடைபிடிக்க முடியாது. ரொம்ப ஸ்ட்ரிக்டா. குரு சாப்பிட சொன்னாதான் அன்னைக்கு பிரசாதம். குரு சாப்பிட சொல்லாம விட்டுட்டாருன்னா அன்னைக்கு விரதம் தான். அப்ப குரு கேட்டாரு, நான் உன்னை சாப்பிட சொல்லவே இல்லையே, என்ன சாப்பிட்டேன்? நான் ஒரு பிக்ஷை எடுத்து வந்து உங்ககிட்ட கொடுத்தேன்னா, 2வது போய் பிக்ஷை எடுத்து வந்து சாப்பிட்டேன். 2வது போய் யாசகம் பெற்றேன். அப்போ குரு சொன்னாரு, இல்ல அப்படி பண்ணக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் பிக்ஷை எடுக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் யாசகம் பெற போகணும். அடுத்த நாள் அதே மாதிரி போனாரு. யாசகம் எடுத்துட்டு வந்துட்டு பிக்ஷை எடுத்து வந்து குருகிட்ட கொடுத்துட்டாரு. அன்னைக்கு குரு சாப்பிட சொல்லல. அப்புறம் அடுத்த நாள் கேட்டாரு. அடுத்த நாள் நல்ல உற்சாகமா இருக்காரு. அடுத்த நாள் கேட்டாரு, நான் தான் உன்னை சாப்பிட சொல்லவே இல்லையே, நீ 2வது பிக்ஷை எடுக்க போனியா? இல்ல குரு மகாராஜ், நான் 2வது போல. அப்ப எப்படி நீ என்ன சாப்பிட்ட? நான் கோசாலையில போய் பால் குடிச்சேன். கோசாலையில பசு மரத்துல கிளீன் பண்ணிட்டு அங்க பசுவோட மடியில இருந்து பால் குடிச்சேன். ஏன்னா அடுத்தது குரு சொன்னாரு, குடிக்கூடாது. அந்த பசுவோட பால் வந்து கண்ணுக்குட்டிக்காக, அதனால நீ அதை குடிக்கூடாது, கண்ணுக்குட்டிக்கு தான் விடணும். சரி, அப்ப அடுத்த நாள் பார்த்தா திரும்பி உபமன்யு ரொம்ப நல்ல ஆரோக்கியமா இருக்கு. குரு கேட்டாரு, நான் உன்னை பிக்ஷை எடுத்துட்டு வந்தது சாப்பிட சொல்லவும் இல்ல, அப்புறம் 2வது பிக்ஷை எடுக்க போக கூடாதுன்னு சொல்லிட்டேன், கோசாலையில பால் குடிக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். இப்ப நீ எப்படி என்ன சாப்பிட்ட? நீ எப்படி நீ இவ்வளவு உற்சாகமா இருக்க, எவ்வளவு ஆரோக்கியமா இருக்க? அப்போ அவர் சொன்னாரு, நீங்க வந்து பசுவோடைய பால் குடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. நான் என்ன பண்ணேன்? பசுவோடைய பால் கண்ணுக்குட்டி குடிச்சு, கண்ணுக்குட்டி வாயில இருந்து பால் நுரையெல்லாம் வந்ததுக்கு அதை நான் சாப்பிட்டேன். நோ சாப்பிடக்கூடாது, அப்படி எல்லாம் சாப்பிடக்கூடாது. இப்படி இது 4வது நாள். நம்மளா இருந்தோம் சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணி, ஐயா உங்க ஆசிரமும் வேண்டாம், பிரம்மச்சரிய வாழ்க்கை வேண்டாம், ஆளை விடுங்க. ஆனா உபமன்யு வந்து நம்மள மாதிரி சீடர் இல்ல. உபமன்யு 5வது நாள் உபமன்யு என்ன பண்ணிருக்காரு? கண்ணுக்குட்டி கூட்டி மேய்ச்சல் நிலத்துக்கு போயிருக்காரு. குருகுலத்துல குரு சேவை கொடுத்தாரு. கண்ணுக்குட்டி கூட்டிட்டு மேய்ச்சல் நிலத்துக்கு போகணும். பயங்கர பசி, சாப்பிடவே இல்லை. முதல் நாளே பிக்ஷை எடுத்து வந்து குரு கொடுத்தாச்சு. அப்போ 2வது பிக்ஷை எடுத்து வந்து சாப்பிடக்கூடாதுட்டாரு. பசுவோடைய மடியில பால் குடிக்க கூடாதுட்டாரு. கண்ணுக்குட்டியோட வாயில இருந்து வரக்கூடிய பாலை குடிக்க கூடாதுட்டாரு. ரொம்ப பசியில அப்படியே கண்ணெல்லாம் மயக்க வருது. ஏகாதசிக்கு ஒரு வேளை உபவாசம் இருந்தாலே இங்க பக்தர்கள்லாம் கண்ணு சொருகுது, கண்ணெல்லாம் மயக்க வருது, நடக்க முடியல, காது குடிங்குது இல்லையா? இத்தனைக்கு தானியம் தான் சாப்பிடாம இருக்கும். ஆனா அதுவே வந்து நமக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா உபமன்யு ஒண்ணுமே சாப்பிடல. ரொம்ப பசி ஆயிடுச்சு. என்ன பண்ணிட்டாரு?
பசி தாங்க முடியாம அந்த மேய்ச்சல் நேரத்துல சில செடிகள் கீரைகளை பறிச்சு சாப்பிட்டார். அது ஏதோ விஷச்சேரியா போய் கண்ணு போயிடுச்சு. ஏதோ விஷச்சேரியை சாப்பிட்டு கண் பார்வை போயிடுச்சு. கண் பார்வை போய் தெரியாம ஒரு கிணத்துல விழுந்துட்டார். கிணத்துல விழுந்துட்டார். குரு என்ன பண்ணாரு? போன சீடரை காணோமே, எங்க போனா இது, கண்ணுக்குட்டி கூட்டிட்டு போனாரு, சீடரை காணோம் அப்படின்னு குரு தேடி வர்றாரு. தேடி வந்தா ஒரு கிணத்துல விழுந்திருக்காரு. கண்ணு பார்வை போய் கிணத்துல விழுந்திருக்காரு. ஐயோ, நான் இந்த சீடனை இப்படி பரீட்சை பண்ணிட்டேனே, இந்த சீடனை நான் இப்படி பரீட்சை பண்ணிட்டேன். நம்ம கிட்ட குரு வந்து ஏதாவது என்னைக்குமே குரு கோவப்படவே மாட்டார். ஆன்மீக குருவான கோவப்படவே மாட்டார். அப்படி ஏதாவது ஒரு வார்த்தை பேசிட்டாலே நம்ம எல்லாம் அவ்வளவுதான், ஒரு வழி ஆயிடும். ஆனா இங்க குரு வச்ச பரீட்சையில உபமன்யுக்கு வந்து கண் பார்வை போய் கிணத்துல விழுந்துட்டாரு. இப்ப குரு வந்து என்ன சொல்றாரு பார்த்துட்டு, ஐயோ இப்படி சீடருக்கு இப்படி ஆயிடுச்சே. அப்ப வந்து அவர் சொல்றாரு, உபமன்யு நீ அஸ்வினி குமாரை கூப்பிடு. அஸ்வினி குமாரை வந்து தேவலோகத்துல டாக்டர்ஸ், அவங்க தேவலோகத்து மருத்துவர்கள் அஸ்வினி குமார். அஸ்வினி குமாரை கூப்பிட்டு அவங்க மருந்து கொடுப்பாங்க, அது சாப்பிட்டா அவனுக்கு கண் பார்வை வந்துடும், நீ பிரேயர் பண்ணுங்க. சோ உபமன்யு குரு, ஆன்மீக குரு சொன்னாரு, அவரும் பிரார்த்தனை பண்ணாரு. உபமன்யு பிரேயர் பண்ணா அங்க அஸ்வினி குமார் வந்து மருந்து கொடுக்குறாரு. அந்த மருந்து சாப்பிட மாட்டேங்கிறாரு. என் குருமாராஜ் சொன்னாதான் நான் சாப்பிடுவேன். கண்ணு பார்வை போய் அந்த கண் பார்வை வரணுங்கிறதுக்கு மருந்து சாப்பிட சொன்னா குரு சொன்னாதான் சாப்பிடுவேன். நம்ம யாரும் அப்படி இருக்குமா? என் குரு வந்து சொன்னாதான் நான் பிரசாதம் சாப்பிடுவேன், என் குரு சொன்னாதான் நான் இதை செய்வேன் இல்ல. சோ இதுதான் சரணாகதி. சோ என்னது, அப்ப உபமன்யு அந்த மாதிரி, இதுதான் பிரம்மச்சரிய வாழ்க்கை. அப்படி வந்து குருக்கு சேவை பண்ணி ஆன்மீக குரு என்ன சொல்றாரோ அதை சிரத்தையோட ஃபாலோ பண்ணு. அதனால அந்த ஆசிரமத்திலேயே முதல் தரமான சீடரா அவர் குருவுக்கு ரொம்ப பிரியமான சீடரா, குரு வச்ச பரீட்சையில உபமன்யு பாஸ் ஆயிட்டார். இதுதான் பிரம்மச்சரிய வாழ்க்கை. இன்னைக்கு பிரம்மச்சரிய வாழ்க்கை வந்து நாங்க கோயில்ல இருந்து விதவிதமா பகவானுடைய பிரசாதம் சாப்பிடுறோம், பெரிய பெரிய திருவிழால விதவிதமான பிரசாதம் கிடைக்குது. ஆனா ஒரு காலத்துல இப்படி எல்லாம் இல்ல, ரொம்ப கடினமான வாழ்க்கை. அதுதான் வேத கால வாழ்க்கை. சோ என்னாச்சு, இது பிரம்மச்சரிய தர்மம். அந்த மாதிரி சில பிரம்மச்சாரி வந்து குரு கூடயே இருந்து ஆன்மீக விஷய பயிற்சி பண்ணுவாங்க. சில பிரம்மச்சாரி இல்லற வாழ்க்கையில போறாங்க. அப்ப இல்லற வாழ்க்கையில போனா அவங்க பயிற்சி இருக்கு. கணவன் வந்து எப்படி நடந்துக்கணும், பெண்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும், சமுதாயத்துல எப்படிலாம் பயிற்சி, இதெல்லாம் வந்து வேதத்துல இருக்கு. ஒரு குடும்பஸ்தன் எப்படி இருக்கணும், ஒரு பிரம்மச்சாரி எப்படி இருக்கணும், ஒரு சன்னியாசி எப்படி இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த நட்சத்திரங்களுடைய இதெல்லாம் வானர சாஸ்திரம், வானர சாஸ்திரம் இருக்கு. ஆயுர்வேதம் மருத்துவம் இருக்கு. இன்னைக்குள்ள மருத்துவம் வேற, அன்னைக்கு இருந்த மருத்துவம் வேற. அன்னைக்கு ஒண்ணுமே இல்ல, ரொம்ப சாதாரணமா குழந்தைங்க வந்து ஒரு ஒரு கர்ப்பவதி ஒரு தாய் வந்து எந்த ஒரு கஷ்டம் இல்லாம குழந்தை வயிற்றெல்லாம் கிழிக்க வேண்டாம், இயல்பா சுகமா குழந்தை பிரசவம் அந்த வலி இருக்கும். பட் அந்த குழந்தை வந்து வயிற்றெல்லாம் கிழிக்கவே இல்லை. இன்னைக்கு 90% வந்து வயிற்று கிழிச்சுதான் குழந்தை வெளியெடுக்கு. சோ இத்தனைக்கு இவ்வளவு விஞ்ஞான முன்னேற்றமா இருக்கு, அறிவியல் வளர்ந்திருக்கு, மருத்துவம் வளர்ந்திருக்கு. 24 மணி நேரம் 7 நாளும் வந்து நாங்க சர்வீஸ் பண்ணி பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் வச்சிருக்காங்க. ஆனா ஒரு காலத்துல இந்த மாதிரி எதுவுமே இல்லை. யாரோ ஒரு பாட்டியோ தாத்தாவோ இருப்பாங்க, அவன்கிட்ட போய் எனக்கு வந்து ரொம்ப இருமல் தாங்கவே முடியலையே அப்படின்னு சொன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, அப்படி கையை பிடிப்பாங்க. கையை பிடிச்சிட்டு, உனக்கு ஒண்ணும் இல்ல, அந்த தூதுவளை இருக்குல்ல, அதை ரசம் வச்சு சாப்பிட்டு சரியா போயிடும். அப்போ ஒரு காலத்துல உணவுதான் மருந்தாரு. உணவுதான் மருந்து. அதுதான் உடலுக்கு ஆரோக்கியம். மஞ்சள், மிளகு, தூதுவளை, கீரை, இதெல்லாம் சத்தான உணவு சாப்பிட்டான். அதனால உணவே மருந்தா இருந்ததுனால நோய் கிடையாது. அது இயற்கையா வளைஞ்சது, நோய் இல்லாம இருந்தாங்க. அப்புறம் என்ன செய்வாங்க, எனக்கு இந்த கால் ரொம்ப வலிக்குதே, அப்படியா நீ இந்த முடக்கத்தாத்தி கீரை இருக்குல்ல, அதை நீ வந்து துவையல் பண்ணி சாப்பிடு, அந்த மாதிரிதான் சொல்லுவாங்க. அது முதல்ல அவங்க சொல்றதுலயே பாதி வியாதி குணமாயிடும். உனக்கு ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் சரியா போற 2 நாள்ல அப்படின்னு. இன்னைக்கு டாக்டர் போனா, நீங்க யாரு, உங்க கூட வந்திருக்கிறது யாரு, நீங்க கொஞ்சம் வெளிய இருங்க, அதுலயே பாதி செத்து போயிடும் இல்லையா? ஐயோ என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியலையே. அதுக்கப்புறம் ஒரு 8-10 டேப்லெட் எழுதிடுவாங்க, இது 2 நாள் சாப்பிடுங்க, 2 நாள் கழிச்சு வாங்க. முதல்ல அவங்க டாக்டர்லாம் படிச்சுட்டு ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட கேட்பாங்க, உங்களுக்கு என்ன பண்ணுது, உங்களுக்கு என்ன பண்ணுது. ஓ அப்படியா, சரி நான் 2 நாள் டேப்லெட் எழுதியிருக்கேன், அதை நீங்க சாப்பிட்டு வாங்க.
2 நாள் கழிச்சு டாக்டர் எனக்கு அப்படியே தான் இருக்கு. அப்போ ஒரு ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ணணும். அப்புறம் வந்து அட்மிட் ஆகணும். அப்புறம் ட்ரிப்ஸ் ஏத்தணும். பிளட் ஏத்தணும். சோ மெனி திங்ஸ் நெறைய இருக்கு. அந்த மாரி ஒரு சூழ்நிலையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். சோ எப்படி ஒரு காலத்துல ஆயுர்வேதம். ஆயுர்வேதத்துல வேதத்துல ஒரு ஒரு பாகம் மருத்துவம். வேதத்துல ஒரு பாகம் ஜோதிடம். அப்ப வேதம்ங்கிறத முன்னே சொன்னேன். வேதம் ஒரு கடல். அந்த கடல்ல வேதங்கிற கடல்ல மருத்துவம் இருக்கு. ஜோசியம் இருக்கு. அப்புறம் வந்து வாழ்க்கைக்கு தேவையானது எல்லாம் இருக்கு. சகலமும் இருக்கு. சகலமும் இருக்கு. அப்போ ஒருத்தருக்கு பொருளாதாரம் வேணுமா? சரி நான் எப்படி தர்மப்படி நான் ஒரு 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 தர்மப்படி ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிட்டேன். எங்களுக்கு வந்து நிலம் இருக்கணும். நாங்க விவசாயம் பண்ணணும். பசு பராமரிக்கணும். எங்களுக்கு தேவையான பொருளாதாரத்த நாங்க எடுத்துக்கிட்டு, இல்லற வாழ்க்கையில குழந்தைகளா பெத்துட்டு சந்தோஷமா இருக்கோம். அதுக்கப்புறம் இறுதியில மோட்சம். தர்ம, அர்த்த, காம, மோட்சம். அறம், பொருள், இன்பம், வீடு. இன்னைக்கு என்ன பண்றாங்க? ஒன்லி காமா மட்டும்தான். தர்மாவும் கிடையாது. பொருளாதாரம் அது இல்லைன்னா இங்க வாழவே முடியாது. இது எதுக்காக? புலன்பத்துக்காக. மோட்சம் அப்படின்னா என்னது? என்ன இந்த காலத்துல மோட்சத்தை பத்தி எல்லாம் பேசுறீங்க? முக்தியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாம் இருக்கிற வரைக்கும் அனுபவிச்சிருங்க. இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் அனுபவிச்சிருங்க. இப்படி இன்னைக்குள்ள சமுதாயம் இந்த வேத கல்வியை வந்து இழந்துட்டதுனால இன்னைக்குள்ள சமுதாயம் நாத்திக சமுதாயம். நாத்திகர்கள், அப்புறம் குழப்பவாதிங்க, சாஸ்திரத்து மேல நம்பிக்கை இல்லாதவங்க, வேதம் எல்லாம் கற்பனைன்னு சொல்றவங்க. இந்த வேதம் எல்லாம் சும்மா யாரோ எழுதி வச்சுட்டாங்க. வேதங்கள்லாம் இருக்குல்ல அது உண்மை இல்லைங்க. அது யாரோ எழுதி வச்சுட்டாங்க. அதெல்லாம் கற்பனை. இப்போ நீங்க வந்து இந்த பகவத்கீதைலாம் கிளாஸ்க்கு எல்லாம் வரீங்க. பகவத்கீதை கிளாஸ்க்கு வரீங்க, பாகவதம் கிளாஸ்க்கு வரீங்க. யாராவது சொல்றாங்க உங்ககிட்ட வந்து, என்ன நீங்க இந்த காலத்துல கம்ப்யூட்டர் காலம் ஆயிடுச்சு. எல்லாமே மொபைல் போன்ல வீடுக்கே எல்லாம் வீடு தேடி வருது. இப்போ உட்கார்ந்து நீங்க ராமா, கிருஷ்ணா, கோவிந்தான்லாம் சொல்லி நீங்க இந்த வேதம் எல்லாம் படிக்கிறீங்க. இதெல்லாம் சும்மா கற்பனைங்க. யாரோ வந்து கற்பனையா சொல்லி வச்சுட்டாங்க. அத போய் நீங்க நம்பிக்கிட்டு பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி சொன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்க ஆன்லைன்ல இருக்கிறவங்க கை தூக்குங்க. இங்க இருக்கிறவங்க சொல்லுங்க. யாராவது உங்ககிட்ட வந்து இந்த வேதம்லாம் உண்மை இல்ல. இதெல்லாம் நம்பாதீங்க. இது யாரோ அந்த உயர்ந்த பிராமணர்கள்லாம் எழுதி வச்சுட்டாங்க. அவங்கள வந்து நம்ம அதிகாரம் பண்றதுக்காக எழுதி வச்சுட்டாங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. அப்படிலாம் கிடையாது. அப்படின்னு சொன்னா என்ன? ஆ? நம்பவே மாட்டோம்னு சொன்னேன். வேதங்களை நம்ப கூடாது. அதெல்லாம் ஏதோ கற்பனை. என்ன சொல்லு? ஆன்லைன்ல இருக்கிறவங்க கேட்கா பதில் தெரியுமா? இந்த வேதம், புராணம் எல்லாம் கற்பனைங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. பதில் தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. அப்படின்னு சொல்ல என்ன சொல்லு? உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லணும். அப்படி அதெல்லாம் பார்த்து அது நிரூபிக்கணும். எப்படி பிரபு நிரூபிப்பீங்க? கற்பனைனா ஒரு காலகட்டத்துல மாறிடும் பிரபு. இது மாறாது பிரபு. அப்படி சரி, ஓகே. மாறாது, நித்தியமானது. அப்படி நிரூபிப்பீங்க. அதாவது எனக்கு வந்து சாஸ்திரபூர்வமா வேண்டாம். விஞ்ஞான பூர்வமா நிரூபிக்கணும். வேதங்கள்லாம் கற்பனை இல்ல, இது உண்மைன்னு சொல்லி விஞ்ஞான பூர்வமா இன்னைக்குள்ள இந்த காலகட்டத்துல இன்னைக்குள்ள இளைஞர்கள் அவங்களுக்கு ஒரு பகவத்கீதை புக்க பிரசன்ட் பண்ணி படிக்க சொல்ல வேண்டியதுதான். நான் அதான் அதே கற்பனைன்னு சொல்லிட்டு இருக்க. அப்புறம் அதை கொடுத்தா எப்படி படிப்பாங்க? நீங்க எப்படி அதை ப்ரூவ் பண்ணுவீங்க? அனுஷியா மாதா, நம்ம நடந்துக்கிறது அவங்க அடிக்கடி வருவாங்கல்ல பிரபு, நம்ம நடந்துக்கிறத வச்சு அவங்க புரிஞ்சுக்குவாங்க. இல்ல 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 நான் வந்து நான் உங்ககிட்ட கேக்குறேன். நீங்க ஹரே கிருஷ்ணா போயிட்டு இருக்கீங்கல்ல, பகவத்கீதைலாம் படிக்கிறீங்க, அதெல்லாம் கற்பனைங்க. சும்மா உங்களை பிரெயின் வாஷ் பண்றாங்க, அதெல்லாம் கற்பனை. இன்னைக்கெல்லாம் வந்து நவீன நாகரிகம் வந்து எவ்வளவு வளர்ந்து விஞ்ஞானம் எல்லாம் எவ்வளவு முன்னேற்றம் ஆயிடுச்சு. இந்த காலத்துல உட்காந்து நீங்க பகவத்கீதைலாம் படிச்சு நேரம் வீணாக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னேன். மித்ரவிந்தா மாதாஜி, அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணணும். ஹரே கிருஷ்ணா. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. மித்ரவிந்தா மாதாஜி. பகவான் வாயால சொன்னது எப்படி பிரபு கற்பனையா இருக்கும்? ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. மித்ரவிந்தா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. வேதத்துல வந்து மிருகங்களின் மலம் வந்து அசுத்தம், தொட்டா குளிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா பசுவின் மலம் வந்து புனிதமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து நிறைய ஆராய்ச்சி பண்ணி நிரூபிக்கவும் பட்டிருக்கு. அது அப்ப வந்து வேதத்துல சொன்னது கரெக்ட் தான். விஞ்ஞான பூர்வமாவும் நிரூபிச்சிருக்காங்க. சரி, ஓகே. விமலாங்கி மாதாஜி, சார் எந்த ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம்? பாகவதத்துல ஒரு சில இதெல்லாம் இந்த கரு உருவாதல்ல 1 மாசம் 2 மாசங்கிறதுல ஒரு கிரமமான ஒரு இது கொடுத்திருக்காங்க. அது இப்ப இருக்கிற விஞ்ஞானத்துக்கு பொருத்தமா இருக்குது பிரபு. சரி, ஓகே. இது போல நிறைய இருக்கு.
சரி, இப்ப நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் முன்னே வேதத்துல சொல்லியிருக்கு, பாவத்துல சொல்லியிருக்கு. சரி, ஓகே. அப்புறம் வேற எப்படி சொல்லலாம்? ஹரே பிரபு கிருஷ்ணா. பகவத்கீதையே அதாவது நம்ப பொதுவா மாட்டேன்னு சொல்றாங்க அப்படின்னா பகவான் ஒரு நிமிஷம், ஒரு வாயில நிமிஷம், ஒரு இருந்து நிமிஷம். நான் பதில் சொல்றவங்கள கை தூக்க சொல்லியிருக்கேன். நீங்க இடையில இடையில பேசுனீங்கன்னா இங்க என்ன பேசுறீங்க, யார் பேசுறீங்க எனக்கு தெரியாது. ஓகே, சீஜா மாதேஜி சொல்லுங்க. பிரபு பகவான் வாயில இருந்து வந்ததுதான் பகவத்கீதை. அவரு சொல்றதே எப்படி பிரபு நம்பாம இருக்க முடியும்? அதான் நான் வாயில இருக்க எனக்கு நீங்க நிரூபிக்கணும். அது உண்மையை நிரூபிக்கணும். எப்படி நிரூபிப்பீங்க? எப்படி நிரூபிப்பீங்க? விமலாங்கி மாதாஜி. அப்பா அப்பா யாருன்னு அம்மா சொன்னாதான் தெரியும். அது போல வேதம் சொல்றத நம்ம ஏத்துக்கணும். யாராவது வேத வாக்கா நீ சொல்றதெல்லாம் வேத வாக்கான்னு ஒரு பாமரன் கூட இப்ப சொல்றத நம்ம கேக்குறோம். அது அந்த காலத்துல இருந்து எல்லாருமே சொல்லிட்டு பிரபுபாதர் இந்த ஒரு உதாரணம் கொடுத்திருக்காரு. அம்மா தான் அப்பாவை காமிச்சு கொடுக்குறாங்க. அதனால வேதம் தாய்க்கு சமம். அதனால அதை அங்க கேள்விக்கே இடம் இல்லை. அம்மா சொல்றதை நம்பலாமா, நம்ப வேண்டாமா, ஏத்துக்கலாமா, ஏத்துக்கூடாதுங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. சரி, ஓகே. அடுத்தது வேற என்ன சொல்லணும்? சரி, இப்போ நீங்க ஒரு பொருள் வாங்கிட்டு வர்றீங்க. ஒருத்தர் வீட்டுக்கு ஒரு வாஷிங் மிஷின் கொண்டு வந்து வைக்கிறாங்க. இந்த வாஷிங் மிஷின் கொண்டு வந்து வைக்கும் போது கூடயே ஒரு புக்கு தர்றாங்க. நான் சொல்றேன், இந்த புக்கெல்லாம் நம்பாதீங்க, அது வேஸ்ட், அதெல்லாம் படிக்காதீங்க, அதை ஃபாலோ பண்ணாதீங்க. வாஷிங் மிஷின் இருக்கு, அதை நீங்க யூஸ் பண்ணிக்கீங்க, அவ்வளவுதான். வாஷிங் மிஷின் நீங்க பயன்படுத்துங்க, ஆனா அந்த புக்கு படிக்காதீங்கன்னு சொல்றேன். அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? ஏன் சுவாமி, வாஷிங் மிஷின் நான் 20,000 ரூபாய் பணம் கொடுத்து வாங்கியிருக்கேன், அந்த புக்ல எப்படி எல்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, நீங்க அதை யூஸ் பண்ணாதீங்கன்னா அது வீணா போயிடாது, அந்த புத்தகத்துல போட்டிருக்கிறத நான் ஃபாலோ பண்ணணும். அந்த வாஷிங் மிஷின் வாங்கும்போது ஒரு கேட்லாக் கொடுக்குறாங்க, அந்த மேனுவல் புக் தராங்க. அந்த புக்ல எவ்வளவு துணி போடணும், என்ன துணிக்கு எந்த மாதிரி சோப் போடணும், எந்த மாதிரி அது ஸ்பீடு வைக்கணும், எப்படி எல்லாம் எவ்வளவு டைமிங் செட் பண்ணணும், எல்லாம் அதுல இருக்கு. அந்த புக்ல சொல்லியிருக்கு. பெட்ஷீட்டா இவ்வளவு நேரம் போடுங்க, துணியா இவ்வளவு போடுங்க, டிஜர்டன்ட் பவுடர் இவ்வளவு போடுங்க, இவ்வளவு ஸ்பீடு வைங்க, இவ்வளவு நேரம் டைமிங் செட் பண்ணுங்க. இதெல்லாம் சொல்லாம இந்த புக்கையே நான் படிக்காம வாஷிங் மிஷின் நான் யூஸ் பண்ண என்ன ஆகும்? திரும்பி அடுத்து ஒரு வாஷிங் மிஷின் வாங்க வேண்டியது வரும். இந்த வாஷிங் மிஷின் தூக்கி போட்டு அடுத்து ஒரு வாஷிங் மிஷின் வாங்க வேண்டியது வரும். அதே மாதிரிதான் இந்த உலகம் சிருஷ்டிக்கப்பட்ட உடனே இந்த மனித குலம் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எது சரி, எது தப்பு, எது தர்மம், எது அதர்மம், நம்ம வாழ்க்கையில எப்படி படிப்படியா ஒரு கட்டத்திலையும் என்னுடைய தர்மத்தை நான் தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் அதன்படி நான் செயல்பட ஆரம்பிக்கணும், பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்திக்கணும், இறுதியில மோட்சம் அடையணும். தர்மம் என்றால் ஒருத்தருடைய கடமை, மாற்ற முடியாத கடமை. அந்த கடமையை நான் நிறைவேற்ற வேண்டும். அந்த கடமையோட நோக்கம் என்னன்னா, அது எந்த ஒரு கடமையா இருந்தாலும், எந்த ஒரு தர்மமா இருந்தாலும் அந்த தர்மம் இறைவனோடு சம்மந்தப்படணும். இல்லைன்னா அது நேரம் வேண்டாம், கால விரைந்தான். ஸ்ரமையைவகி கேவலம் தர்ம சனுஷிதா பும்ச விஸ்வக்ஷேன கதாசுயா நோத்பாதயத்தினதின் சமயவி கேவலம். அப்போ நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கே. சிலருக்கு தோணும், ஓ இப்படி எல்லாம் இருக்கா, நான் ஏதோ பிறந்தேன் வாழ்ந்தேன். இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் ஏன் பிறந்தேன்னு தெரியல, ஏன் வாழ்றேன்னு தெரியல. இன்னைக்கு ஏறக்குறைய கலியுகத்துல பெரும்பாலான மக்களுக்கு நான் ஏன் பிறந்தேன், நான் ஏன் வளர்ந்தேன், நான் ஏன் வாழ்கின்றேன்னு புரிஞ்சுக்காம ஏதோ ஒரு விலங்கு மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த தர்மத்தை பின்பற்றாம வேதத்தை பின்பற்றாம வாழ்றவங்க மிருகத்துக்கு சமமான தர்ம எனக்குன்னா பசுவி சமானம். சரி, அந்த தர்மத்தை நான் எப்படிதான் பின்பற்றுவது? அதுதான் வேதத்துல சொல்லியிருக்கேன். நான் தான் வேதத்தை படிச்சதே இல்லையே, எனக்கு வேதமே தெரியாது, நான் என்ன செய்வேன், எனக்கு எப்படி நான் இதை பிராக்டிஸ் பண்ணுவேன் அப்படின்னா, இந்த வேதத்தை நாம் புரிந்து கொள்றது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு யாரும் வேதம் சொல்லிக் கொடுக்க தயாரா இல்ல. இன்னைக்கு பெரும்பாலும் யாருக்கு வேதம் தெரியவும் செய்யாது, யார் வேதத்தை பார்க்கவும் இல்ல, இன்னைக்கு யாரும் வேதம் சொல்லிக் கொடுக்க தயாராவும் இல்ல. அப்ப நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? தர்மத்தினுடைய ரகசியத்தை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த வேதத்தோட ரகசியத்தை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? தர்மசிய தத்துவம் இகிதோபுகாயா. இந்த தர்மத்தின் கோட்பாடுகள் ரொம்ப ரகசியமா, ரொம்ப சூட்சமானதா இருக்கு. என்ன பண்றது? மகாஜனோ என கதசபத்தாகா. அந்த தர்மத்தை பின்பற்றிய மகாஜனங்களை நம்ம அடிச்சுவட்டை பின்பற்றோம், பெரும் ஆச்சாரியர்கள். அப்போ எனக்கு மனித குலத்துடைய தர்மம் என்ன நான் தெரிஞ்சுக்கணும்னா சீட பரம்பரையில இருந்து கேட்கணும். சரி சுவாமி, நான் தான் வேதம் படிக்கவே இல்லையே, இன்னைக்கு எனக்கு யாரும் வேதம் சொல்லி கொடுக்கவே இல்லையே, நான் வேதத்தை பார்க்கவே இல்லையே, அப்ப நான் என்ன பண்றது? நான் ஒரு குருவா அணுகணும், ஒரு ஆச்சாரியர். அவர் என்னவா இருக்கணும்? இப்ப இங்க சொன்ன மாதிரி பரிச்சித் மகாராஜோட கேள்வி சுகதே கோசாமிட்டு இருந்தது. பரிச்சித் மகாராஜா கேள்வி கேட்கிறாரு. யார்கிட்ட கேட்டாரு? சுகதே கோசாமி. இந்த சுகதே கோசாமி யாரு? வியாசருடைய மகன், வியாசருடைய புதல்வனும் சீடரும் ஆவார்.
அப்போ வேதம் வந்து யார்கிட்ட கத்துக்கிட்டாரு சுகதேவ கோஸ்வாமி? வியாசர். வியாச வியாசருக்கு வேதம் யார் சொல்லி கொடுத்தாங்க? நாரதருக்கு வேதம் யார் சொல்லி கொடுத்தாங்க? பிரம்மா. பிரம்மாவுக்கு வேதம் யார் சொல்லி கொடுத்தாங்க? கிருஷ்ணா. தர்மம் சாக்ஷாத். அப்போ இந்த உலகம் படைக்கப்பட்ட உடனே பிரம்மா பகவான் இருந்து தோன்றினார். இந்த உலகம் படைக்கப்பட்ட உடனே பிரம்மா பகவான் இருந்து தோன்றினாரு. வேத ஞானத்தை முதல் யாருக்கு சொன்னா? பகவான் பிரம்மாவுக்கு சொல்றாரு. இந்த பிரபஞ்சத்தை எப்படி சிருஷ்டிக்கணும், எப்படி நல்ல சந்ததிகள் உற்பத்தி பண்ணணும், எப்படி மனித குலம் நல்ல சிறப்பா இருக்கணும், அவங்க எப்படி தர்மத்தை ஃபாலோ பண்ணி என்கிட்ட வரணும், இந்த மனித குலமே தர்மத்தை பின்பற்றி இறுதியில என்ன வந்து அடையணும். அப்போ பிரம்மாவுக்கு பகவான் வேத ஞானத்தை போட்டினார். தேனே பிரம்ம ஹிருதயாதி கவையே முகந்தி அச்சோனையக. படைப்பு இந்த உலகம் சிருஷ்டிக்கப்பட்ட உடனே, ஒரு வாஷிங் மிஷின் படைக்கப்பட்ட உடனே அந்த புக்கு, ஒரு கார் உருவாக்கப்பட்ட உடனே அதுக்கு ஒரு புக்கு, ஒரு ஃப்ரிட்ஜ் உருவாக்கப்பட்ட உடனே அதுக்கு ஒரு புக்கு, ஒரு லேப்டாப் உருவாக்கப்பட்ட உடனே அதுக்கு ஒரு புக்கு இல்லையா? அந்த புத்தகத்தை எதுக்காக பயன்படுத்துறோம்? இந்த லேப்டாப் எப்படி யூஸ் பண்றது, இந்த வாஷிங் மிஷின் எப்படி யூஸ் பண்றது, இந்த ஃப்ரிட்ஜ் எப்படி யூஸ் பண்றது, கேட்டலாக் இருக்கு, அதுல எல்லா டீட்டெயில் இருக்கு. அதே மாதிரி இந்த உலகம் சிருஷ்டிக்கப்பட்ட உடனே பிரம்மாவுக்கு முதல்ல கிருஷ்ணர் வேத ஞானத்தை கொடுக்கிறார். இந்த மனித உலகம் எப்படி இருக்கணும், என்ன மாதிரி தர்மத்தை பின்பற்றி படிப்படியா என்ன வந்து அடையிறது. அதே வேத ஞானத்தை பிரம்மா நாரதருக்கு சொல்றாரு. நாரதர் வியாசருக்கு சொன்னார். வியாசர் தான் இந்த வேதத்தை எழுத்து வடிவுல கொண்டு வந்தார். அதுக்கு முன்னாடி கேட்டுட்டே தான் இருந்து கேட்டு ஒரு தடவை சொன்னா போதும், எழுத்தே தேவையில்லை. அவ்வளவு இன்டெலிஜென்ட், நம்மள மாதிரிதான், நம்மள மாதிரி அவ்வளவு புத்திசாலியா இருந்தாங்க. எழுத்தே தேவையில்லை, ஒரு தடவை சொன்னா அப்படி டக்குன்னு பிடிச்சுக்குவோம் இல்லையா? நம்மள மாதிரி அதி புத்திசாலிகள் யாரும் கிடையாது. கரெக்டா? அப்படி இல்ல இல்லையா? நமக்கு இன்னைக்கு எழுத்து வடிவில கொடுத்து படிச்சு மனப்பாடம் பண்ணி மறுத்து போயிருக்கு. ஆனா கிருஷ்ணர் வந்து 4 ஸ்லோகம் தான் பிரம்மாவுக்கு சொன்னார். பாகவதத்துல 4 ஸ்லோகம், சதுஸ்லோகியா பாகவதம். இந்த 4 ஸ்லோகத்துல படைப்பினுடைய ரகசியம், கிருஷ்ணா வந்து எப்படி இந்த உலகத்தை படைக்கிறாரு, அவர் ஏன் ஒரு பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள், அவர்கிட்ட எல்லாம் எப்படி தொடங்குது, எல்லாத்துக்கும் அவர் எப்படி காரணமா இருக்காரு, இந்த பிரபஞ்ச சிருஷ்டிப்போட நோக்கம் என்ன, எல்லாத்தையும் 4 ஸ்லோகத்துல கொடுத்துட்டாரு. யாரு? பகவான் கிருஷ்ணர். யாருக்கு? பிரம்மா. அப்ப எவ்வளவு புத்திசாலியா இருக்குன்னு 4 ஸ்லோகத்துல பகவான் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. நம்ம ஹோல் லைஃப் பகவத்கீதை படிச்சாலும் கிருஷ்ணர் இன்னும் புரிஞ்சுக்கல, பாகவதம் கேட்டாலும் இன்னும் புரிஞ்சுக்கல. பிரபு ஒரு ஸ்லோகத்தையே 4 நாள் படிச்சுக்கிட்டு இருக்கும், மண்டையில ஏற மாட்டேங்குது. பாத்தீங்களா? ஒரு ஸ்லோகத்தையே 4 நாளா படிச்சாலும் படிச்சு மண்டையில ஏறல, படிச்சாலும் மறந்து போயிருக்கு. மந்தாசு மந்த மதையோ. சோ அப்போ பிரம்மா எவ்வளவு பவர்ஃபுல் உமன், எவ்வளவு சக்தி வாய்ந்த தேவரா இருக்கணும், எவ்வளவு சக்தி வாய்ந்த ஜீவாத்மா. அதான் இங்க அவர் வந்து பிரம்மா வந்து என்ன சொல்றாருங்க? வேத கர்ப்போ. பிரம்மாவுக்கு இன்னொரு பேரு ஆத்மபூ. ஆத்மபூ வேத கர்ப்போ. ஆத்மபூனா ஸ்வயம்பூ அல்லது ஆத்மபூனா பிரம்மா வந்து பகவான் நேரடியா வந்தார். அவருக்கு பகவான் வந்து பிரம்மாவை சிருஷ்டிக்கணும்னு முடிவு பண்ண உடனே லக்ஷ்மியோட உதவி இல்லாம கூட பகவான் சிருஷ்டிப்பார். இப்ப இந்த உலகத்துல ஒரு குழந்தை வரணும்னா ஒரு ஆண் பெண்ணுடைய சேர்க்கை, ஒரு ஆண் பெண் சேர்ந்தாதான் இந்த உலகத்துல ஒரு குழந்தை உற்பத்தி ஆகுது. ஆனா பகவான் வந்து பிரம்மாவை உற்பத்தி பண்ணணும்னு முடிவு பண்ண உடனே லக்ஷ்மி தேவடைய உதவி இல்லாம கூட பகவான், அதுதான் கிருஷ்ணா. அச்சிந்திய சக்தி, எல்லையற்ற சக்தி பகவான். அப்போ பகவான் இருந்து பிரம்மா வந்ததுனால பிரம்மாவுக்கு ஸ்வயம்பூன்னு பேர். பிரம்மாவுக்கு ஸ்வயம்பூ அல்லது ஆத்மபூ பகவான் இருந்து வந்தார். ஆத்மபூ. ஆத்மபூனா ஃபர்ஸ்ட், முதல் உயிர்வாளி, முதல் ஜீவாத்மா, ஜீவதத்துவம் பிரம்மா. சோ அவர் ஸ்வயம்பூ அல்லது ஆத்மபூ. ரெண்டு வேத கர்ப்பா. வேத கர்ப்பான்னு என்னது? பிறந்த உடனேயே அவருக்கு வேத ஞானம் கொடுத்துட்டாரு பகவான். பிறவியிலிருந்தே கிருஷ்ணர் இதயத்திலிருந்தே வேத ஞானத்தை கொடுத்துட்டாரு. அப்ப 4 ஸ்லோகத்துல பிரம்மா வந்து என்டையர் வேதத்துடைய நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டாரு. 4 ஸ்லோகம் தான் கேட்டார் பகவான்கிட்ட. அதுல படைப்பினுடைய ரகசியம் என்ன, தான் யாரு, பகவான் எதுக்காக வந்திருக்காரு, பகவான் யாரு, அவர் எப்படி சிருஷ்டி, எல்லாமே 4 ஸ்லோகம் தான். அது அப்படியே பிரம்மா யாருக்கு சொன்னாரு? நாரதர்கிட்ட சொல்லி அதை விவரமா சொல்ல சொன்னாரு. யாருக்கு? வியாசர். வியாசர் என்ன பண்ணாரு? நம்மளை பத்தில வியாசருக்கு நல்லாவே தெரியும். கலியுக மக்கள் ரொம்ப புத்திசாலிங்க, அவனுக்கு புஸ்தகமே தேவையில்லை, ஒரு தடவை சொன்னா புரிஞ்சுக்குவாங்க, எழுத்து வடிவே தேவையில்லை, இருந்தாலும் பரவாயில்ல எழுதி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மா என்ன பண்ணாரு? இந்த வேதங்களை எழுத்து வடிவுல கொண்டு, சாரி வியாசர் என்ன பண்ணாரு? ஆக்சுவலி முதல்ல வேதம் ஒண்ணுதான் இருந்தது. வேதம் எவ்வளவு இருந்தது? ஒண்ணுதான் இருந்தது. அதை வியாசர் 4ஆ பிரிச்சார். ரிக், யஜுர், சாம, அதர்வம். அதுக்கப்புறம்
இந்த 4 வேதத்துக்கும் இத புரிஞ்சுக்கிற மாதிரி 18 புராணங்கள், புராண கதைகள். இந்த புராண கதைகள்லாம் கட்டுக்கதை அல்ல, வேதத்துல சொன்ன தத்துவம். இப்ப இன்னைக்கு வகுப்பே இருக்கே, நான் ஒரே தத்துவமா பேசினா, இப்ப என்ன சுவாமி ஒரே தத்துவமா சொல்றீங்க, ஒண்ணுமே புரியல எங்களுக்கு. நீங்க இடையில போன் வேற பேசுறாங்க, ஏற்கனவே கேட்டாலே புரியாது இல்லையா? இடையில ஜெபம் வேற பண்ணிட்டு இருக்காங்க. பாகவதம் கேட்கும் போது போன் பேசக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது. பாகவதம் எப்ப பேசப்பட்டதுன்னா முனிவர்களுக்கு மத்தியில பேசப்பட்டது, சாதுக்களுக்கு மத்தியில பேசப்பட்டது, தன்னை உணர்ந்த ஆத்மாக்களுக்கு மத்தியில பேசப்பட்டது. பாருங்க இந்த பாகவத அட்டையில யார் இருக்காங்க, இங்க பெண்கள், குழந்தைங்க. இந்த பாகவத பாடம் உள்ள யார் பேசிட்டு இருக்காங்க? பாகவதம் நான் பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிடுறாரு. இதுல யார் பேசிட்டு சுகதேவ யார் கேட்டுட்டு இருக்கா? பரிசித் என்ன ட்ரெஸ் போட்டு ராஜோடையில, பரிசித் ராஜோடையில இருக்காரு. அவரு துறவி ஆயிட்டாரு, கோமணம் மட்டும் தான் கட்டிட்டு இருக்காரு. சுத்தி யாரெல்லாம் இருக்காங்க? இங்க பெண்கள் இருக்காங்களா? செல்போன் பேசிட்டு இருக்காங்களா? பூ கட்டிட்டு இருக்காங்களா? சாண்டிங் பண்ணிட்டு இருக்காங்களா? தலையை சொரிஞ்சிட்டு இருக்காங்களா? இல்ல. அப்போ பாகவதம் யார் எந்த மாதிரி சூழல்ல பேசப்பட்டது? தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள் மத்தியில. இப்ப அந்த பாகவத்தை நம்ம விளையாட்டா பேசிக்கிட்டு இருக்கோம். பகவத்கீதை சொல்லும் போது கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்லும்போது அர்ஜுனன்னு கேட்டாரு, அதே பகவத்கீதை சஞ்சய் சொல்லி திருதராஷ்டிரனும் கேட்டாரு. யார் இதுல பயன் அடைஞ்சா? அர்ஜுனன் பயன் அடைஞ்சா, திருதராஷ்டிரன் பயன் அடைஞ்சாரு. எப்படி கேட்கிறோம்னு இருக்கு, எப்படி கேட்கிறோம்னு இருக்கு. எப்படி கேட்கிறோம்? சரி என்ன ஆச்சு? எப்படி கேட்கிறோம், யார்கிட்ட இருந்து கேட்கிறோம்? பாகவதம் சரி ஓகே இருக்கட்டும். ஒருத்தர் எந்திரிச்சே போயிட்டான் அதுக்குள்ள. சரி இப்ப இதுக்கு வரும், பாகவத கதைக்கு வருவோம். என்ன பேசிட்டு இருந்தோம் நம்ம? இல்ல அதுக்கு முன்னாடி நாரதர் வந்து வியாசருக்கு சொன்னாங்க. வியாசர் எல்லாம் எழுத்து வடிவில் கொடுத்தாரு. வியாசர் என்ன பண்ணாருன்னா, கலியுக மக்கள் வந்து ரொம்ப புத்திசாலிகளா இருப்பாங்க, அதனால வேதம் படிச்சா உடனே அவங்களுக்கு புரிஞ்சிடும் அப்படின்னு அந்த வேதத்தை 4ஆ பிரிச்சுட்டு அதை புரிஞ்சுக்கிற மாதிரி 18 புராணங்கள், ஒவ்வொருத்தர் குணத்துக்கு தகுந்த மாதிரி, அறியாமை குணத்துல தகுந்த புராணம், தீவிர குணத்துல தகுந்த புராணம், சாத்விகமான எல்லாருக்கும் தகுந்த புராணம். அந்த புராணம் படிக்கிறது மூலம் படிப்படியா அந்த குணத்துல மேல வந்து கிருஷ்ணர்கிட்ட வரணும். அந்த மாதிரி பண்ணாரு. அதுக்கப்புறம் உபநிஷத்துக்கள், அதுல வந்து கேள்வி பதில்கள்லாம் இருக்கும். இப்ப இங்க கேள்வி கேட்கிற மாதிரி நிறைய கேள்வி பதில்லாம் இருக்கும். சரி இதெல்லாம் பண்ணிட்டு வியாசர் பார்த்தாரு, அவருக்கு திருப்தியாகவே இல்லை. என்னடா அது, நான் வேதத்தை 4ஆ பிரிச்சேன், அதுக்கப்புறம் 18 புராணம் கொடுத்தேன், அப்ப 108 உபநிஷத்து கொடுத்தேன், இதெல்லாம் பண்ணி அவருக்கு திருப்தியாகவும் இல்லை, அவருக்கு மனசு நிறைவடையவும் இல்லை. ஒரு விருந்துக்கு போனா சாதம், பருப்பு, கூட்டு, பொரியல் எல்லாம் கொடுத்தாங்க, ஆனா வடை பாயசம் கொடுக்காம விட்டாங்க. அப்ப என்ன சொல்லுவாங்க? என்ன கல்யாணம் பண்ணா ஒரு வடை பாயசம் கூட கொடுக்கலன்னு. ஆனா கூட்டு பொரியல் சாப்பிட்டதெல்லாம் விட்டுருவான். கூட்டு பொரியல் அவியல் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, ஊறுகாய் வரை இருந்தது, தயிர் எல்லாம் இருந்துச்சு, ஆனா வடையும் பாயசம் கொடுக்கல. குறிப்பா பாயசம் கொடுக்கல. என்ன சொல்லிடுவான்? என்ன கல்யாணம் பண்ண ஒரு பாயாசத்தை கூட கொடுக்கல இல்லையா? அப்போ அதுல என்ன டேஸ்ட்? பாயாசம் தான் டேஸ்ட். அந்த பாயாசத்தை விட்டுட்டா நீங்க என்னதான் விருந்து கொடுத்தாலும் அதுல ஒரு பாயாசமோ குலோப் ஜாமுனோ இல்லைன்னா என்னாச்சு? என்ன பெரிய விருந்து பண்ண அவன் திருப்தியே கிடையாது. எல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு நல்ல டம்ளர் ஃபுல்லா பாயசம் குடிச்சாதான் அப்பாடா இதான் விருந்து. அப்புறம் அங்க வெளியே வந்து ஒரு ஐஸ்கிரீம் தருவான். அதுக்கப்புறம் அதெல்லாம் என்னென்னோ கர்மம் எல்லாம் இருக்கு, இது கல்யாண வீட்டு. பட் ஆனா சாட்டிஸ்பாக்சன் எங்கன்னா அந்த ஸ்வீட்ல தான், இனிப்பு தான். நீ என்ன விருந்து கொடுத்தாலும் அதுல இனிப்பு இருந்தாதான் அது திருப்தியா. அந்த மாதிரி வியாசருக்கு திருப்தியாகவே இல்லை. அப்போ அவருக்கு குழப்பமா இருக்கு, நான் என்ன பண்ணணும் இப்போ? நான் எல்லாமே பண்ணிட்டேன், 4 வேதத்தை 4ஆ பிரிச்சுட்டேன், அப்புறம் 108 உபநிஷத்து கொடுத்துட்டேன், 18 புராணம் கொடுத்துட்டேன், எல்லாம் கொடுத்துட்டேன், ஆனா நிறைவடையவே இல்லை. அப்ப என்னாச்சு? வியாசருக்கு ஒரு மனசுல ஒரு நிறைவடையாத, ஒரு பூர்த்தி அடையாத ஒரு நிலை. அப்ப என்ன நடந்தது? நீங்களாம் போயிருங்க. ஓகே, இப்ப என்ன நடந்தது? ஆன்லைன்ல இருக்கிறவங்க சொல்லுங்க. என்ன நடந்துச்சு? இல்ல என்ன நடந்தது? ஆன்லைன்ல இருக்கிறவங்க சொல்லுங்க. நாரதர் வராது. அந்த நேரத்துல நாரதருக்கு வந்து எஸ் நாரதர் வந்து சொன்னாரு, வியாசதேவரே நீங்க ரொம்ப பெரிய பாக்கியவான், ரொம்ப பண்டிதன், ரொம்ப புத்திசாலி, நீங்க நிறைய விஷயம் எல்லாம் பண்ணிருக்கீங்க. ஆனா என்ன பிரயோஜனம்? நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு பகவானை விட்டுட்டீங்களே, பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை சொல்லாம விட்டுட்டீங்க. அதுதான் முக்கியம், அதுதான் ஸ்வீட்டு, அதுதான் அமிர்தம்.
கிருஷ்ண கதா அமிர்தம் அதை சொன்னாதான் திருப்தி ஆகும். அப்போ கலியுக மக்களுக்காக, கலியுக மக்களோட நன்மைக்காக மட்டும் இல்ல, வியாசரே எப்ப திருப்தி அடைஞ்சாரு? பகவானுடைய கதைகளை சொல்லும் போதுதான். இப்போ நான் ஒரே தத்துவமா பேசிட்டு இருந்தா என்ன ஆகும்? என்ன சுவாமி அந்த கிளாஸ்ல ஒரே தத்துவமா பேசுறீங்க, ஒரு கதை இல்ல, ஏதாவது கதை சொல்லிருக்க கூடாதா? நல்லா இருந்திருக்குமே இல்லையா? அப்ப எல்லாரும் கதையை விரும்புவாங்க, கதை சொல்றதை எல்லாம் விரும்புவாங்க. அதனால வியாசர் என்ன பண்ணாரு? மகாபாரதம், ராமாயணம் இந்த கதையில கொண்டு தத்துவத்தை வச்சாரு. மகாபாரதத்துல என்ன தத்துவம் வச்சிருக்காரு? போச்சு. மகாபாரதத்துல என்ன தத்துவம் இருக்கு? ஆன்லைன்ல இருக்கிறவங்க ராமன் சீதையோட கதை. மகாபாரதம்னா நீங்க ராமாயணத்துக்கு போயிட்டீங்க, விடிய ராமாயணம் கேட்டு சீதைக்கு ராம சித்தப்பாங்கிற கதையாயி போச்சு. மகாபாரதத்துல குந்தி தேவியின் கதை இல்ல, மகாபாரதம் என்ன நமக்கு சொல்லிக் கொடுக்குது? இல்ல இல்ல மகாபாரதம் தர்மத்தை நிலைநாட்டுறது. சரி, யார் தர்மத்தை நிலைநாட்டணும்னு சொல்றா? யார் தர்மத்தை நிலைநாட்டணும்னு சொல்றா? அப்ப மகாபாரதம் எங்க முடியுது? மகாபாரதம் எங்க முடியுது? சரணாகதி. சரணாகதியில சரணாகதி யார் சொல்றா? கிருஷ்ணன். மகாபாரதம் எங்க முடியுது? மகாபாரதம் எங்க முடியுது? இல்ல சரணாகதம் இல்ல, மகாபாரதத்துல என்ன தத்துவம் இருக்கு? மகாபாரதம் இல்ல இல்ல, மகாபாரதம் எங்க முடியுது? மகாபாரதம் என்ன தத்துவம்? சரணாகதி யார் சொல்றா? அப்ப மகாபாரதம் எங்க முடியுது? கிருஷ்ணன் முடியுதுன்னா அப்ப என்னது? மகாபாரதம் எங்க முடியுது? அவர்தான் எல்லாமே எங்க சொல்லியிருக்கு? பகவத்கீதா. பகவத்கீதா. வெறுமனே பகவத்கீதை சொன்னா புரியுமா? வெறுமனே பகவத்கீதை சொன்னா யாருக்கா படிப்பாங்களா? அப்ப மகாபாரதத்துல கொண்டு வந்து பகவத்கீதை வச்சுட்டேன். மகாபாரத கதை கேட்டே வரும்போது பகவத்கீதா. பகவத்கீதை கிருஷ்ணர் தனக்கு பாடம் சொல்லி கொடுக்கிறேன். ஆத்மானா என்ன, உடல்னா என்ன, பௌதிக இருக்கேன்னா என்ன, இங்க எது நல்ல செயல், எது கெட்ட செயல், எது தர்மம், எது அதர்மம், தெய்வீக குணம் என்ன, அசுர குணம் என்ன, இதெல்லாம் சொல்லித்தர. ரைட்டா? அப்போ பகவத்கீதை மகாபாரதத்துல கரெக்டா? அப்போ வியாசர் என்ன பண்ணாருன்னா, மகாபாரதம் தோக்குறது மூலமா இன்னைக்கு நமக்கு வேதம்னா என்னன்னு தெரியல, வேதத்தை நம்ம பார்த்ததே இல்லை, வேதம் சொல்லி கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை, அது எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டோம். அப்போ பகவத்கீதையை படிக்கிறது மூலமா எல்லா உபநிஷத்தும் என்ன சொல்லுது, வேதங்களுடைய நோக்கம் என்ன? வேதமுடைய நோக்கம் என்ன? வேதேஷு சர்வே அகமேவ வேத்யோ வேதாந்த கிருத் வேதவே விதேஷ. வேதங்களால் அறியப்பட வேண்டிய ஒரு கிருஷ்ணா, வேதங்களை முற்றிலும் தொகுத்து கிருஷ்ணா, வேதங்களை தொகுத்து. இது யார் சொல்றா? கிருஷ்ணரே சொல்றார். அப்ப வேதத்துடைய நோக்கம் என்ன? சரி, அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பிரச்சனை? வேதம்னா என்னது? அறிவு. அது பகவானை, நமக்கு நம்மை பற்றிய அறிவு, பகவானை பற்றிய அறிவு. சரி, அடுத்தது வேதத்தோட நோக்கம் என்ன? பகவானை தெரியுது, பகவானை அறிவு. இது பகவத்கீதா. சரி, அடுத்தது பாகவதம் என்னது? சரி, பகவத்கீதை வந்து மகாபாரதத்துல கடைசியா வந்து கிருஷ்ணர் பகவத்கீதையை சொல்லி நமக்கு வேதத்துல வந்து உபநிஷத்துகளுடைய சாரம் எல்லாம் சர்வ உபநிஷத்துக்கு ஆகும். எல்லா உபநிஷத்தையும் எடுத்து, எல்லா 108 உபநிஷத்தையும் எடுத்து அது ஒரு பசு ஆக்கி அதுல கிருஷ்ணர் பால் கறந்து அந்த பகவத்கீதைங்கிற அமிர்தத்தை அர்ஜுனன் பருகிறார். அதுதான் கீதா அமிர்தம். கீதா அமிர்தத்தை யார் பருகிறாங்க? அர்ஜுனன். அது நமக்கு கிடைச்சது. கரெக்டா? அப்போ கலியுகத்துல வேதம் படிக்க யாராலும் முடியாது. கலியுகத்துல வேதத்தை புரிஞ்சுக்கிறதுக்கோ, வேதத்தை படிக்கிறதுக்கோ, வேதத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கோ நமக்கு புத்தியும் இல்ல, அதுக்கு நேரமும் இல்ல, அதுக்கு நம்ம தயாரும் இல்லை. அதனால கிருஷ்ணர் என்ன பண்ணாரு? பகவத்கீதை கொடுத்தாரு. அப்ப பாகவதம் என்ன? பக்தர்களை பத்தி பேசுறாங்க. சரி, பக்தர்களை பத்தி பேசுறாங்க. சரி, பகவானையும் பக்தர்களையும் பத்தி பேசுறாரு. சரி, இல்ல இப்ப என்னன்னா பாகவதம் என்னதுன்னு பாகவதத்திலே இருக்கு. இப்போ பகவத்கீதை என்ன சொல்லுது? என்ன சொன்னேன்? எல்லா உபநிஷத்துடைய சாரம் பகவத்கீதா. சர்வ உபநிஷத்துக்காகும். எல்லா உபநிஷத்துடைய சாரம் பகவத்கீதா. அப்ப பாகவதம் என்னது? பகவானோட லீலைகள் பிரபு. இல்ல, சரி, அதெல்லாம் கரெக்ட் தான். பாகவதம் என்னது? இப்ப பகவத்கீதை வந்து அமல புராணம். சரி, அமல புராணம் எல்லாம் கரெக்ட் தான். பாகவதம் என்னது? சரி, பாகவதம் என்னது? எல்லா உபநிஷத்துடைய சாரம் பகவத்கீதை. பாகவதம் என்னது? சர்வ உபநிஷதோ எல்லா உபநிஷத்தோட சாரம் பகவத்கீதை. அப்ப பாகவதம் என்னது?
இருங்க என்ன கலிதம் பலம் நிகம கல்பதரோர் கலிதம் பலம் திவமுகா சுகமுகா திரவ சமீதம் பிபத பாகவதம் ரசமாலயம். எல்லா வேதத்தோட சாரம் 4 வேதம் 18 புராணம் 100 எல்லாமே எடுத்து அப்படி ஜூஸ் ஆக்கி கொடுத்துட்டார். இது பாகவதம் முதல் ஸ்கந்தத்திலே இருக்கு. பாகவதம் என்னது? எல்லா வேதத்தோட சாரம். ரைட்? அப்போ பாகவதம் எல்லா வேதத்தோட சாரம். அது சுகதேவ கோசாமி மாதிரி பக்தர்கிட்ட இருந்து வரும்போது அமிர்தமா இருக்கு. ரைட்டா? சரி, 2வது இந்த பாகவதத்துல முதல் ஸ்கந்தத்துல இந்த முனிவர்கள் 6 கேள்வி கேட்டாங்க சூத கோசாமிட்ட. அதுல முதல் கேள்வி என்னது? இந்த உலகத்துக்கே நன்மை தர மாதிரி ஒரு விஷயம் சொல்லுங்க. 2வது என்னது? எல்லா வேதங்களையும் எடுத்து சாரமா கொடுங்க. கொடுத்துட்டாரா? யார் கொடுத்தா? இல்ல, சவுனகாதி முனிவருக்கு எல்லா வேதத்தையும் சாரமா யார் கொடுத்தா? சூத கோசாமிக்கு யார் சொல்லி கொடுத்தா? சுகத கோசாமிக்கு யார் சொல்லி கொடுத்தா? வியாசருக்கு யார் சொல்லி கொடுத்தா? நாரதருக்கு யார் சொல்லி கொடுத்தா? பிரம்மாவுக்கு யார் சொல்லி கொடுத்தா? கிருஷ்ணா. அவ்வளவுதான். அப்போ இந்த மனித வாழ்க்கையோட லட்சியம் என்ன, இந்த மனித வாழ்க்கையோட குறிக்கோள் என்ன, நான் என்ன செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுதான் இந்த 2 கிரந்தம் கட்டாயம் படிக்கணும். ஒண்ணு பகவத்கீதா, இன்னொன்னு பாகவதம். இது குரு சீட பரம்பரையில இருந்து கேட்கணும். எப்படி பரிசித் மகாராஜ் சுகதேவ கோசாமி கேட்டாங்களோ அந்த மாதிரி பகவத்கீதையை நாம் புரோபார் விளக்கத்துல படிக்கணும். பாகவதம் புரோபார் விளக்கத்தை படிக்கணும். பகவத்கீதை பாகவதம் பக்தர் சங்கத்துல இருந்து படிக்கணும், பக்தர்கிட்ட இருந்து கேட்கணும். அப்பதான் அப்ப எல்லா வேதங்களுடைய சாரம் பாகவதம், எல்லா உபனிஷத்துடைய சாரம் பகவத்கீதா. இந்த 2 சாஸ்திரம் போதும் நம்ம கிருஷ்ணரை புரிச்சுக்கணும். கிருஷ்ண பக்தியில முன்னேற்றம் அடைஞ்சு பகவான் திரும்ப பேச. இதுதான் கன்க்ளூஷன். ஓகே, ஹரே கிருஷ்ணா. கிரந்தரா ஸ்ரீமத் பாகவதம் கி இல்ல